ஒன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் எண் 5 கடற்கரைக்கு செல்வோமா? கடற்கரைக்கு செல்வதென்றால் உங்களின் வயதில் நீங்கள் யாரோடு செல்ல வேண்டும்? பெற்றோரோடு மட்டுமே செல்ல வேண்டும். இங்கே ஒரு அழகிய கடற்கரையும் அதோடு ஒன்றி அமைந்திருக்கக்கூடிய கடைகளையும் இங்கே நாம் பார்க்கிறோம். மேலே காகங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் நாய் படுத்து கொண்டிருக்கிறது. குதிரையில் செல்லக்கூடிய ஒரு மனிதரையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி பெற்றோரோடு 1ஆம் வகுப்பு பயிலக்கூடிய ஒரு மாணவனும் அவனுடைய தங்கையும் கடற்கரைக்கு வருகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களுடைய ஒரு சற்று தொலைவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வை எல்லைக்குள் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்குவதற்காக அந்த சிறுவன் பெற்றோரிடம் 10 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். கூடவே அவனுடைய தங்கையும் வருகிறாள். இருவரும் வந்து அந்த பழக்கடையில் இந்த பழம் வேண்டும் என்பது போல அவர்கள் பணம் கொடுத்து அந்த பழத்தை வாங்குவதற்காக முனைகிறான். அப்பொழுது அவனுடைய தங்கை கேட்கிறாள், அண்ணா என்னென்ன பழம்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு எட்டல, முழுமையா என்னால பார்க்க முடியல என்று சொல்லுகிறாள். அவன் பார்க்கிறான். அவன் கொஞ்சம் அவனுடைய தங்கையை விடவும் வளர்ந்த சிறுவனாக இருக்கிறான். அவன் பார்த்து சொல்றான், பலாப்பழம் இருக்கு, அன்னாசி பழம் இருக்கு, தர்பூசணி பழம் இருக்கு, மாங்காய் இருக்கு, உனக்கு என்ன வேணும் என்று அவன் கேட்கிறான். அவள் பதில் உரைக்கிறாள். அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. பின்னால் அங்கே என்ன இருக்கிறது என்பது குறித்து அவர்கள் பொதுவாக அந்த வயதிற்கே உரிய சிந்தனைகளோடு அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அண்ணா, கடற்கரை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, நீ இப்பதான் பாக்குற, நான் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கேன், எனக்கு தெரியும். அதனால நீ புதுசா பாக்குறதுனால உனக்கு ரொம்ப அழகா தெரியுது, எனக்கு அழகா தெரியுது என்று அவன் கூறுகிறான். பிறகு அங்க பாருன்னா ஒரு கடையில வந்து 2 பசங்க போயிட்டு பெரிய அப்பளத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அப்பளம் கூட எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா? அத வீடுகள்ல போடவே முடியாது போல் இருக்கு, அவ்வளவு பெரிய அப்பளமா இருக்கு இல்ல? ஆமா, பெருசா இருக்கு இல்ல? இத நான் போன முறை நம்ம அப்பா அம்மாவோட சென்னை தீவுத்திடல்ல போடப்பட்ட வர்த்தக பொருட்காட்சிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இதே மாதிரி அப்பளம் கொடுத்தாங்க. அப்ப நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த, உனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதற்கப்புறம் பக்கத்திலேயே பார்க்கிற போது ஒரு நாயனமும் ஒரு மத்தளமும் விற்கிற கடை இருக்கிறது. இதுல எது உன்னால நல்லா வாசிக்க முடியும் சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் தங்கை கிட்ட கேட்கிறான். அதுக்கு தங்கை பதில் சொல்றாங்க, எனக்கு அந்த மேளம்தான் வாசிக்க முடியும், அடிச்சாவே ஒரு சத்தம் வரும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் சிரிக்கிறான். எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றான். பிறகு அவர்கள் கடலை பார்க்கிறார்கள். ஆனா கடல் எவ்வளவு பெரியதா இருக்கு பாருங்க, இது எவ்வளவு ஆழம் இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். எவ்வளவு ஆழம்னு என்னால சொல்ல முடியல, ஆனா ரொம்ப ஆழமா இருக்கும். நாம கூட எப்ப கடற்கரைக்கு வந்தாலும் இந்த கடல் அலைகள் இருக்கக்கூடிய இடத்துல பெற்றோருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கால் மட்டும் நனையிற மாதிரி நின்றுட்டு நம்ம உடனே பின்னாடி வந்துடணும். அதுல போயிட்டு குளிக்கணும்னு சொல்லியோ கொஞ்சம் தூரம் தள்ளியோ போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கடல் அலைகள் நம்மை வந்து அடித்து கொண்டு சென்று விடும், 2வது நம்மளால வெளியவே வர முடியாது என்று சொல்லுகிறான். என்னன்னா பயமுறுத்துறியான்னா என்று அவள் கேட்கிறாள். இல்ல, உண்மையே அதுதான், கடல் அவ்வளவு ஆழமானது. அந்த ஆழமான கடல்ல நாம தான் நம்மளை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்கே தெரியுது என்னன்னு தெரியுதா உனக்கு? அது படகு தானே என்று சிறுமி சொல்கிறாள். அவன் சிரிக்கிறான். ஐய, படகு இவ்வளவு பெருசா இருக்குமா உனக்கு படகு?
அப்படியா? அப்படின்னா என்னன்னா, இது வந்து கப்பல். கப்பல் என்பது பெரியதாக இருக்கும். படகை போல பல மடங்கு வசதிகள் இருக்கும். அதில வந்து நிறைய அறைகள் இருக்கும் என்றெல்லாம் அவன் அடுக்கிக் கொண்டே போகிறான். நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அது உள்ள நம்ம இருக்கலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம் என்றெல்லாம் அவன் சொல்வதை அவள் ஆச்சரியத்தோடு கேட்கிறாள். பிறகு ரங்கராட்டினம் குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். ரங்கராட்டினத்துல போனா எனக்கு வந்து சில வேளைகள்ல தலையே கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருக்கும் என்று அவன் கூறுகிறான். ஆனா நான் ஒரு முறை கூட போனதே இல்லை. ஆனா இந்த முறை நான் வந்து அப்பா கிட்ட கேட்க போறேன் என்று அவள் கூறுகிறாள். அப்படியே இந்த கடைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கிற போது அவள் கேட்கிறாள், ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா புத்திசாலித்தனமா யோசிச்சு சொல்லுவீங்களா என்று கேட்கிறாள். கேள பார்ப்போம் என்று அவன் சொல்கிறான். அது ஒரு காகம், இந்த பக்கம் ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு, அந்த பக்கம் 2 காகங்கள் அமர்ந்து இருக்கின்றன. இந்த காகங்கள் கடை மேல ஏன் வந்து உட்கார்ந்துருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவன் சிரிக்கிறான். இதுவா தெரியாது, இதெல்லாம் தின்பண்ட கடை இல்லையா, இங்க வாங்கி அப்படியே சில பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிடுற போது அந்த தின்பண்டங்கள்ல சில துகள்கள் கீழே விழும், சில துண்டுகள் கீழே விழும். அதை வந்து எடுத்து உண்பதற்காக இந்த காகங்கள் இருக்கின்றன அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அண்ணா நீ உண்மையிலேயே புத்திசாலித்தானா என்று அவள் அண்ணனுக்கு பாராட்டுரை கொடுக்கிறாள். பிறகு பார்க்கிற போது இந்த கடைகளை ஒட்டி ஒரு மீன் கடை இருக்கிறது, ஒரு இறால் கடை இருக்கிறது. இங்கெல்லாம் சில சிறுவர்கள் வாங்கி சாப்பிட்றத பார்க்குறாங்க. இவைகள் குறித்தும் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த இறால், இந்த மீன் எல்லாமே இங்கேயே பிடிச்சு அப்படியே வந்துடும் இல்லையானா? ஆமாம், இது எல்லாமே ரொம்ப புதியது, புதுசா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். புதியதாக இருக்கக்கூடிய எந்த பொருளை நாம சாப்பிட்டாலும் அது வந்து ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் கெடுதல் இல்லை என்று அவன் கூறுகிறான். அப்புறம் அவன் திரும்பி பார்க்கிற போது ஒரு குதிரையில ஒரு மனிதர் போய்கிட்டு இருக்கிறாரு. அண்ணா இந்த குதிரையில இங்க வராரு, இவங்கெல்லாம் யாரு? இல்ல, இது வந்து இங்கேயே வாடகைக்காக இந்த குதிரையை அமர்த்தி கொண்டு இங்க பொழுதுபோக்குக்காக அவர் குதிரையில அமர்ந்து போறாரு. இதற்காக ஒரு பணம் செலுத்தணும் குதிரைக்காரருக்கு. குதிரைக்காரர் அங்க பக்கத்துல எங்கேயாவது நின்று இருப்பார் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி நீங்களும் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ, எங்கெல்லாம் போகிறீர்களோ, அங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க அங்க இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி, கடைகளை பற்றி, அங்க இருக்கக்கூடிய சூழலை பற்றி எல்லாம் நீங்கள் பேசுகிற போது உங்களுடைய மொழி புலமையானது கூடும், அதிகரிக்கும், சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நாம நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இங்க என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? க. இது என்னது? கதவு. இங்கே க என்கிற எழுத்திலே இந்த கதவு என்கிற சொல்லானது தொடங்குகிறது. இது கப்பல். க என்கிற எழுத்திலே தொடங்குகிறது. இது என்ன? சக்கரம். இங்க என்ன எழுத்து இருக்கு? ச. அப்போ இது என்ன? சட்டை. அப்போ இதுவும் ச என்கிற எழுத்திலே தொடங்குகிறது. அடுத்த எழுத்து த. இது அங்க யாரோ சொல்றாங்க தவளை. சரியான விடை. நன்று. அடுத்து இங்கே பார்க்கிறோம், இது என்னது? தட்டு. சரியா சொன்னீங்க. அதற்கு அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய எழுத்து ந. இது என்ன? விலங்கு. நரி. இது என்னது? நண்டு. 2 சொற்களும் எதில் தொடங்குகிறது? ந என்கிற எழுத்திலே தொடங்குகிறது. இது என்ன? ப. பம்பரம். இது பந்து. இரண்டும்
ப என்கிற எழுத்திலே தொடங்கி இருக்கிறது. இது என்ன? ம என்கிற எழுத்து. இது என்னது? மரம். இது மஞ்சள். இந்த இரண்டு சொற்களும் எதில் தொடங்கி இருக்கின்றன? ம என்கிற எழுத்திலே தொடங்கி இருக்கிறது. அடுத்து வ என்கிற எழுத்து. இந்த வ என்கிற எழுத்திலே இந்த சொற்கள் இந்த பொருள்களுடைய பெயர்கள் அமைந்திருக்கின்றன. முதலில் இருப்பது என்ன? வலை. வ. இது என்னது? வண்டு. வ என்கிற எழுத்திலே தொடங்கி இருக்கிறது. அடுத்து இது என்ன? ட. என்ன அமைக்கலாம்? என்ன அமைக்கலாம்? என்ன அமைக்கலாம்? குடம். இதனுடைய பெயர் என்ன? குடம். இதனுடைய பெயர் என்ன? ஓடம். இந்த இரண்டு சொற்களிலுமே நடுவுல வந்திருக்கு இந்த ட என்பது. ஓடம் என்று அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் குடம் என்று அமைந்திருக்கிறது. இங்கே அடுத்த எழுத்து ந. ந என்று சொல்லுகிற போது இது என்ன? கிண்ணம். இங்கே மூன்றாவது எழுத்தா நா வந்திருக்கு. இது என்ன? வண்ணத்து பூச்சி. இது என்ன? வண்ணத்து பூச்சி. ரெண்டுமே இங்க பார்க்கிற போது வண்ணத்து பூச்சி மூன்றாவது எழுத்தாக இங்கேயும் நா வந்திருக்கிறது. அடுத்து ய. இது உங்க அனைவருக்குமே தெரியும். முயல். இங்க இரண்டாவது எழுத்தாக ய வந்திருக்கிறது. இது ர. இது என்னது? குரங்கு. இரண்டாவது எழுத்தாக ரா வந்திருக்கிறது. இது என்ன? கடிகாரம். இங்க கடைசி எழுத்துக்கு முன்னெழுத்தாக ரா வந்திருக்கிறது. அடுத்ததாக ல. இது என்னது? சிலந்தி. இரண்டாவது எழுத்தா லா வந்திருக்கு. இது என்னது? பாலம். இரண்டாவது எழுத்தா லா வந்திருக்கிறது. இது என்னது? ழ. இது என்னது? இது கிழங்கு. கிழங்கு. ழா வந்திருக்கு. இவர் யாரு? உழவர். இரண்டாவதா ழா வந்திருக்கிறது. இங்க லா. இது என்ன? முள்ளம்பன்றி. இது என்ன? மத்தளம். இங்க பார்க்கிற போது கடைசி எழுத்துக்கு முன்பாக வந்திருக்கிறது மத்தளத்துல. முள்ளம்பன்றில மூன்றாவது எழுத்தா லா வந்திருக்கிறது. அடுத்து ரா. இது இறகு. இது முரம். ரெண்டிலுமே இரண்டாவதாக வந்திருக்கிறது. இங்க பார்க்கிறோம். இது ந. இந்த ந. இது என்னது? பனம்பழம். இங்க இரண்டாவதா நான் வந்திருக்கிறது. பனை மரத்திலிருந்து நன்றாக முற்றி விழக்கூடியதற்கு பெயர் பனம்பழம். அடுத்து இருப்பது அன்னம். இங்க கடைசி எழுத்துக்கு முன்னெழுத்தாக நான் வந்திருக்கிறது. அடுத்ததாக நாம பார்க்க போறது ஞ. ஞ. இவைகளையும் இந்த எழுத்துக்களை எப்படி நாம உச்சரிக்கலாம்? ஞ. ஞ. இந்த எழுத்தை ஞ. ஞ. இணைத்து சொல்வோம் பகுதி. இங்கே இந்த இணைத்து சொல்வோம் பகுதியில நீங்க சரியான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டால் அழகாக தமிழ் எழுத்துக்களை முறையாக சொல்ல முடியும் உங்களால், பிழை இல்லாமல். இங்க முதல்ல பார்க்கிறோம், கா என்கிற எழுத்து இருக்கிறதா இல்லையா? இந்த கா என்கிற எழுத்து எந்த எழுத்துக்கள் சேர்ந்து வருகிறது? இக் ஆ என்கிற எழுத்துக்கள் சேர்ந்து வருகிறது. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சொல்கிற போது க சொன்னால் இது கிடைக்கும் நமக்கு. க. க.
இதை நம்ம எப்படி சேர்த்து சொல்லலாம்? ங ங ங. இது இச் ஆ சா. இச் ஆ சா. இஞ் ஆ ஞ. இஞ் ஆ ஞ. இட் ஆ ட. இன் ஆ ந. இன் ஆ ந. இத் ஆ த. இந்த ந. இந்த் ஆ ந. இப் ஆ ப. இம் ஆ ம. இ ஆ ய. இ ஆ ய. இர் ஆ ர. இர் ஆ ர. இல் ஆ ல. இல் ஆ ல. இவ் ஆ வ. இவ் ஆ வ. இழ் ஆ ழ. இழ் ஆ ழ. இல் ஆ ல. இல் ஆ ல. இர் ஆ ர. இர் ஆ ர. இன் ஆ ந. இன் ஆ ந. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ள ர ந. இதை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்தால், மீண்டும் மீண்டும் ஒலித்து பார்த்தால் உங்களால் சரியாக தமிழ் எழுத்துக்களை ஒலிக்க முடியும். எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். பிற அலகுகளில் வரும் இணைத்துச் சொல்வோம் செயற்பாட்டிற்கு அடுத்ததாக இச்செயற்பாட்டினை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. நாம் அதன்படியே செய்யலாம். இது எழுதி பழகுவேன் பகுதி. க என்பதை எங்கிருந்து தொடங்க வேண்டும்? இங்கிருந்து தொடங்கும். க. ச இங்கிருந்து போகும். ஞ இங்கிருந்து தொடங்கணும். ட மேலிருந்து கீழே வர வேண்டும். ந இந்த சுழியிலிருந்து தொடங்கணும். த இங்கிருந்து தொடங்கணும். ந இங்கிருந்து தொடங்கணும். ப மேலிருந்து கீழே. ம மேலிருந்து கீழே. ய மேலிருந்து கீழே. ர கீழிருந்து மேலே. ல இந்த சுழிச்சிருக்கிற பகுதியிலிருந்து தொடங்கணும். சுழித்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தொடங்கணும். வா மேலிருந்து கீழே. ழ ல இந்த சுழி பகுதியிலிருந்து தொடங்க வேண்டும். ரா கீழிருந்து மேல். நா இந்த சுழித்திருக்கிற பகுதியிலிருந்து தொடங்க வேண்டும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க முதல் எழுத்து என்ன? இணைப்பேன், எழுதுவேன். இங்க கத்தரிக்காய். கத்தரிக்காய்க்கு கா அப்படின்னு போட்டுட்டாங்க. இங்கேயே த வ க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட இணைச்சும் இருக்காங்க. இங்க இணைச்சு காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி இணைத்து காண்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாம் அதை செய்யணும். இது என்னது? இது சங்கு. அப்போ நம்ம எதோட இணைக்கணும்? இதை சாவில் தொடங்குகிறதா இல்லையா? ச என்கிற எழுத்தில் தொடங்குகிறது. இதோட இணைக்கணும். இந்த எழுத்தை எடுத்து இங்க எழுதணும். அதற்கடுத்து இது மலை. மலை அப்படின்னா எதில் தொடங்கும்? இதை போய் இணைக்கணும். மாவை இங்கே எழுத வேண்டும். இது என்னது? வண்டு. வாவை இணைக்கணும். இங்க வாவை இங்க எடுத்து எழுதணும். இது என்னது? தவளை.
தாவை கொண்டு போய் இணைக்கணும், இங்கே தாவை எடுத்து எழுத வேண்டும். இது நரி. நாவை கொண்டு போய் இங்கே போய் இணைக்கணும், நான் கொண்டு போய் இணைக்கணும். இங்கே நரி என்பதற்கு நாய் என்கிற எழுத்தை எடுத்து எழுத வேண்டும். இது என்னது? பந்து. இங்கே 3 எழுத்துல பாவை இங்கே இணைக்கணும் பந்தோடு. இங்கே பந்து என்கிற சொல்லுக்கு முதல் எழுத்து பாவை எடுத்து எழுதணும். இது என்னது? கப்பல். கப்பல். காவை கொண்டு போய் கப்பலோடு இணைக்க வேண்டும். கா என்கிற எழுத்தை எடுத்து எழுத வேண்டும். எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம், எழுதுவோம். முதல்ல மேல இருந்து பார்க்கிறோம். மேல இங்க பார்க்கிற போது இங்க என்ன இருக்கிறது? லா என்கிற எழுத்து இருக்கிறது. அதுக்கு வண்ணமிடுறோம். அடுத்து இங்கே மரக்கிளையில் என்ன இருக்கிறது? ர இருக்கிறது. இங்கே மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன இருக்கு? 3 சுழி ந இருக்கிறது. அப்புறம் இந்த மூலையில பார்க்கிற போது 2 சுழி ந இருக்கிறது. இந்த குழாய்க்கு அடியில் நம்ம பார்க்கிற போது ர இருக்கிறது. இந்த பூவில் பார்க்கிற போது ழ இருக்கிறது என்று இந்த எழுத்துக்களை நாம பார்க்கிறோம். இந்த எழுத்துக்களை இப்பொழுது நாம எடுத்து எழுதலாம். வரிசையா எழுதணும். அவங்க ஏற்கனவே டா கொடுத்துட்டாங்க, அதனால வரிசையாக நாம் எழுத வேண்டும். டா. டாவுக்கு அப்புறம் என்ன வரும்? நா. டா நா. அப்புறம் ரா. அதுக்கப்புறம் ழ. அதுக்கப்புறம் லா. அதுக்கப்புறம் ர. அதுக்கப்புறம் 2 சுழி நா. இப்படித்தான் இதை நம்ம வரிசையா எழுதணும். நம்ம வரிசையா எழுதணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டா என்று அந்த எழுத்தை முதலிலே கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து படித்து பார்ப்போம். இப்ப நம்ம இதை படிக்கலாம். ப ட இம் படம். ஓ ட இம் ஓடம். ம ல இர் மலர். ப ல இர் பலர். அ இப்ப இம் அப்பம். ஆ இப்ப இம் ஆப்பம். ம ர இம் மரம். ச ர இம் சரம். சரம் நம்ம எதை சொல்லுவோம்? பூச்சரம். மணல். ம ந இல் மணல். ச ந இல் சணல். ப இட்ட இம் பட்டம். வ இட்ட இம் வட்டம். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். இங்க எழுத்துக்களை இணைத்து நம்ம சொல்லை படிக்கணும். க ட இல். க ட கட. இல் கடல். ஈ ச இல். ஈ ச இல் ஈசல். ம ந இல். ம ந மண. இல் மணல். ஊத ஊத. இல் ஊதல். நட நட. ந நடன. இம் நடனம். ப இட் பட்ட. ப இட்ட பட்ட. ப இட்ட பட்ட இம் பட்டம். வ ய இல். வ ய வய. இல் வயல்.
இணைப்பேன் எழுதுவேன். இங்க அவங்களே ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தை இங்க எழுதியிருக்கிறாங்க. பட்டம்னு எடுத்து எழுதியிருக்கிறாங்க. எங்கே பட்டம் இருக்கிறதோ அதை அவங்க இணைத்தும் காண்பித்து இருக்கிறார்கள். அதுபோல நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வர வேண்டும். இது என்னது? இது என்ன? இரண்டாவதாக இருப்பது இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. இப்ப இரண்டாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கிற போது கடல். எடுத்து எழுதலாம். கடல் எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணணும்? இங்கிருந்து இதை நம்ம இப்படி இணைக்க வேண்டும். இது என்னது? ஈசல். எடுத்து எழுதிடலாம் நம்ம. ஈசல் எடுத்து எழுதிட்டோம். இங்க இருப்பது என்னது? மணல். அதை எடுத்து எழுதலாம். மணல் இணைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு குழந்தை நடனம் ஆடுகிறது. இதை எடுத்து எழுதலாம். நடனம். இது அப்படியே இணைக்கலாம். இது என்னது? ஊதல். ஊதல். இதை அப்படியே நம்ம இணைக்கலாம். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். மர மரம். மல மலர். உழவர். அப்பள அப்பளம். ஏற்ற ஏற்றம். அன்னம். படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன். படத்திற்குரிய இங்கே ஒரு மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இங்கே பார்க்கிற போது எழுத்துக்களை அவங்க மாற்றி கொடுத்திருக்காங்க, அதிகமாகவும் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த படத்தை பார்க்கிற போது மரம்னு நமக்கு தெரியும். மரம்னு தெரிந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? அந்த மரம் என்பதை எடுத்து எழுதணும். இங்கே எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கணும். மரம் என்பதற்கு என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னு. என்று அவர்கள் தேடி கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார்கள். இப்ப இது என்ன அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு தெரியுது. என்னன்னு தெரியுது? மலர் அப்படின்னு தெரியுது. இதுல இந்த எழுத்துக்கள்ல மலர் என்பது இருக்கிறது. எங்க இருக்கிறது? மலர். எடுத்து எழுதியாச்சு. இவர் யாரு? உழவர். இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் உழவ இப்படி இணைக்கணும். உழவர். எடுத்து எழுதலாமா? உழவர். அடுத்து என்ன இருக்கு? இது என்னது? உணவு பண்டம். அப்பளம். இது அப்பளத்துக்கு என்ன முதல் எழுத்து வரும்? அடுத்த எழுத்து இப். அதுக்கப்புறம் அடுத்த எழுத்து அப்ப. அதுக்கப்புறம் லா. அதுக்கப்புறம் இம். அப்பளம். இது என்னது? ஏற்றம். இது என்னது? இது ஏற்றம். இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏற்ற இம். இது என்னது? இது ஏற்றம். ஏற்றம் என்றால் நீர் இறைத்தல். மாடுகளை பூட்டி கிணற்றுக்குள்ளிருந்து நீர் இறைக்கும் முறைக்கு பெயர் ஏற்றம். இறைத்தல், ஏற்றம். அடுத்ததாக இந்த பறவை என்ன பறவை? அன்னப்பறவை.
அப்போ முதல்ல என்ன எழுத்து வரும்? ஆ. அப்புறம் அன், அப்புறம் நா அன்ன, அப்புறம் இம் அன்னம். படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். இங்க 8 சொற்கள் கொடுத்திருக்காங்க. அகல், ஆ க இல் அகல், ந க நக, இல் நகல், பழ பழ, இம் பழம், பல இர் பலர், வன வன, இம் வனம், ம இத் மத் த, ம இத்த மத்த, ல ம இத்த ல மத்தள, ம இத்தள இம் மத்தளம், அ இன் அன், ஆ இன் ந அன்ன, ஆ இன் ந இன் அண்ணன், வ இன் வன், வ இன் ந வண்ண, வ இன் ந இம் வண்ணம். படிப்பேன், எழுதிப் பழகுவேன், எழுதுவேன், செய்வேன் என்று இங்க கொடுத்திருக்கிறாங்க. இங்கே நகல் என்பதை நாம் எப்படி எழுதுவது, எழுதி பழகுவது? இப்படி எழுதணும். நம்ம நகலை, நகல், க இப்படி போடணும், இல் இப்படி போட வேண்டும். இத பொறுமையா போட்டு பழக வேண்டும். பிறகு இங்க நாம அப்படி எழுதிடலாம். செய்வேன். இங்க அடுத்து பார்க்கிறோம் அண்ணன். ஆ இன் ந இன். இங்க அது மாதிரி பல முறை முயற்சித்த பின்னால் இங்க நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம எழுதலாம். இங்க அடுத்து பார்க்கிறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அகல். அப்ப இங்க என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? ஆ அ என்கிற எழுத்தானது இங்கே விடுபட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இதுல என்ன விடுபட்டிருக்கு? இதுல லர் கொடுத்திருக்காங்க, இது மலர். அப்போ ம என்கிற எழுத்தானது விடுபட்டு இருக்கிறது. இங்க மறுபடியும் மலர் தான் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன விடுபட்டிருக்கு? மா இருக்கு, என்ன இல்லை, இரு இருக்கு, லா இல்லை, அதனால மலர். அகல் தான் கொடுத்திருக்காங்க. ஆ க அ க இல் அகல், என்ன இல்லை, இல் இல்லை, அதை நம்ம போடுறோம். மறுபடியும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அகல் கொடுத்திருக்காங்க. ஆ அடுத்தடுத்து என்ன வரும்? க அக, இல் இருக்கிறது, அகல். இது மறுபடியும் இங்க மலர் கொடுத்திருக்காங்க. ம ல, என்ன இல்லை, இர் இல்லை, மலர் இல்லை, அதை நம்ம இரு போட்டிருக்கோம். பொருத்தமான படத்தை இணைப்போம் என்கிற பகுதி இது. இதுல 4 இங்க பார்க்கிற போது ஒரு குடை கொடுத்திருக்காங்க. இங்க பார்க்கிற போது அந்த குடையில ஒரு பகுதியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா வெட்டி எடுத்துட்டாங்க. வெட்டி எடுத்த பகுதி இங்கே இருக்கிறது. இதுல பொருத்தமாக இதற்கு பொருந்தக்கூடிய பகுதி எது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்கே பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் தான் சரியாக வெட்டப்பட்டிருக்கிறது. இங்க பார்த்தா 3 வண்ணம் இருக்கிறது, ஆகவே இது இல்லை. அப்புறம் இங்க பார்த்தா 2 வண்ணம், இங்க 2 வண்ணம் தான் சரியா இருக்கு. இங்கேயும் 3 வண்ணம் இருக்கிறது இல்லை, இங்க 4 வண்ணம் இருக்கிறது இல்லை. ஆகவே நம்ம இந்த பொருத்தமான படத்தை இத்துடன் இணைக்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம். இங்கே ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பழத்துல நிறைய சாப்பிடுகின்றன. அதனுடைய பதிவு இதுல எதற்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிற போது நாம ஒவ்வொரு பகுதியாகவே இணைக்கலாம். இப்ப இது பார்க்கிற போது என்ன, இது என்ன முதலில் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா இது புழு.
இது எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கிற போது இது மண்புழு இங்க இருக்கு பாருங்க. இதை கொண்டு இதற்கு இணைக்கலாம். இங்கே இருப்பது எறும்பு, இதை கொண்டு இப்படி இணைக்கலாம். இது நத்தை என்று நாம இதை இணைக்கிறோம். பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். பெயரை இப்பொழுது நாம சொல்லலாம். இது என்னது முதல்ல இருக்கிறது, கா. இந்த இரண்டுமே கா என்கிற எழுத்துல தான் ஆரம்பிக்கும். அப்ப இது என்னது, இது காற்றாடி. காற்றாடி. இது என்னது, காண்டா மிருகம் எழுதலாம். இங்க பார்க்கிறோம் சா, சாவுல தான் ஆரம்பிக்கும் சா. இது என்னது, சாட்டை. இது என்ன பூ, என்ன பூ, சாமந்தி. சாமந்தி பூ, இது சாமந்தி. அதுக்கடுத்து எழுத்து தா. தா அப்படின்னா முதல்ல இருக்கிறது என்னது, தாழ்பாள். இது யாரு, இங்க ஒரு பெரியவர் நிற்கிறாரு, இவர் யாரு, என்ன சொல்லலாம் நம்ம, தாத்தா. சரியான விடை. இங்க இருப்பது நா. நா, இது என்னது, இது 4 கால்கள் இருப்பதனால இது என்னது, இது நாற்காலி. இங்க இருப்பது நாணயம், 1 ரூபாய் நாணயம். அடுத்து இங்க பா, பாவில் தொடங்குகிறது. இது யாரு, பாப்பா. குழந்தைக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், பாப்பா. இது பாகற்காய். இது காய் வகைகளில் ஒன்று, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அடுத்து மா. இது என்னது, மாங்காய். இது என்னது, மாங்காய். இது என்னது, மாட்டு வண்டி. மாட்டு வண்டி. மா என்பதிலே இந்த சொற்கள் தொடங்குகின்றன. இங்க இருக்கிறது யா. யாவுல தான் இந்த ரெண்டுமே வரும். ஒன்று முதலில் இருப்பது யானை, உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது என்னது, யாழ் என்கிற இசைக்கருவி என்பதை படிச்சிருக்கோம். வா, இது என்னது, வாத்து. இங்கே இருப்பது என்ன பழம், வாழைப்பழம். அதற்கு அடுத்ததாக நாம் இந்த எழுத்துக்களை இப்போ நெடில் எழுத்துக்களாக உச்சரிக்கிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான். ஞா, ஞா, டா, நா, ரா, லா, ழா, லா, ரா, நா. இப்பொழுது இணைத்து சொல்வோம் பகுதி. ரெண்டையுமே நம்ம சேர்த்து சொல்லணும். 2 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கா, கா என்று சேர்த்து சொன்னா இந்த கா கிடைக்கும். கா. இங்க என்ன இருக்கு, இங்க இருக்கு, ஆ இருக்கு. இங்க முதல்ல சொல்லணும், ரெண்டாவது ஆவை சொல்லணும், சேர்த்து சொல்லணும், ஒரே நேரத்துல சொல்லணும். இங்கா, ங்கா ஒரே நேரத்துல சொல்லணும். இங், ஆ, ங்கா. இச், ஆ, சா, ஞா, டா, நா. இத்தும் ஆவும் சேர்க்கிறோம். தா, இந்தும் ஆவும் சேர்க்கிறோம். நா, இப்பும் ஆவும் சேர்க்கிறோம். பா, இம்மையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். மா, ஈயும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். யா, இறையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். ரா, இல்லையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். லா, இவ்வையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். வா, இழையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். ழா, இல்லையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். லா, இறையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம். ரா,
இன்னையும் ஆவையும் சேர்த்து சொல்றோம் நா. இப்போ ஒரு முறை இவைகளை படிக்கிறோம். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா. அடுத்த பகுதி எழுதி பழகுவேன். இங்க நம்ம எப்படி எழுத ஆரம்பிக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதை ஆரம்பிச்சு இப்படி எழுதணும். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா என்று இவைகளை தொடங்கி நாம் எழுதலாம். முதல் எழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். இங்க பார்க்கிறோம். இது யாரு? பாப்பா. பாப்பா. முதல் எழுத்து என்ன? பா. அதை அவங்க வட்டமிட்டாங்க. அடுத்து என்ன இருக்கு? இது என்னது? வாத்து. முதல் எழுத்து என்ன? வா. இங்க எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. இது என்னது? யானை. யானைக்கு முதல் எழுத்து என்ன? யா. எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. இது என்னது? காகம். காகத்திற்கு முதல் எழுத்து என்ன? கா. முதல் எழுத்து எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. இது என்னது? மாலை. மாலைக்கு முதல் எழுத்து என்ன? மா, லை இல்லையா? மா. முதல் எழுத்து இங்கே இருக்கிறது. இது யாரு? தாத்தா. தாத்தாவுக்கு முதல் எழுத்து என்ன? தா. இங்கே இருக்கிறது. இது எது? இது என்னுடைய பெயர் என்ன? நாய். நாய் என்கிற சொல்லின் முதல் எழுத்து என்ன? நா. இங்கே இருக்கிறது. இது என்னது? இது சாமந்தி. சாமந்தி அதனுடைய முதல் எழுத்து என்ன? சாமந்தி பூவுடைய முதல் எழுத்து சா. இங்கே இருக்கிறது. இங்கே எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம், எழுதுவோம் என்கிற பகுதியில் நாம் இப்போ இருக்கோம். இங்க என்னென்ன எழுத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடணும். இங்க என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்கே டா என்கிற எழுத்து இருக்கிறது. அப்புறம் இந்த வரிசையை பார்த்துக்கிட்டே வரும். இங்கே ரா என்கிற எழுத்து இருக்கிறது. அப்புறம் இங்கே பார்க்குறோம் நா என்கிற எழுத்து இருக்கிறது. இங்கே லா என்கிற எழுத்து இருக்கிறது. இங்கே இன்னொரு லா என்கிற எழுத்து இருக்கிறது. இங்கே ழா என்கிற எழுத்து இருக்கிறது. இங்கே ரா என்கிற எழுத்து இருக்கிறது. இங்கே நா என்கிற எழுத்து இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எழுத்துக்களை எல்லாம் நாம இப்போ இந்த கட்டத்துக்குள்ளார நாம எடுத்து எழுதணும். எப்படி எழுதலாம்? கொஞ்சம் வரிசையாக நாம் எழுத வேண்டும்.
அப்படியே எடுத்து எழுதலாமா அப்படின்னு சொன்னா அப்படி எழுதலாம். ஆனா இருந்தாலும் இது எல்லாமே நெடில் எழுத்துக்களா இருக்கிறது. எந்த வரிசையில் அமையுமோ அதை அப்படி எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வரிசையாக எழுதுறோம். இதெல்லாம் முதலில் என்ன எழுத்து வரும்? ட. அடுத்து நா. இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள், நீட்டி ஒலிக்க வேண்டும். பிறகு ரா, அப்புறம் லா, அப்புறம் ழா, அப்புறம் லா, ரா, நிறைவாக நா என்று நாம் இதை வரிசைப்படுத்தி எழுதலாம். படித்து பார்ப்போம். நம்ம இதை முதல்ல படிச்சு பார்க்கலாம். இது என்னது? இது பாய். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. இது பாய், இது நாய், இப்படிதான் எழுதியிருக்காங்க. எப்படி படிக்கலாம்? இது பா இ பாய், நா இ நாய், வா இல் வால். வால் என்பது நாயினுடைய வாலை கூட குறிக்கும், வால். இது பா இல் பால். இது வாள். இது வாள், சண்டைக்காக போர்க்காலங்களில் பயன்படுத்திய வாள். இது தாள். தாள்னா பேப்பர்னு சொல்றோம் இல்லையா, தாள். தா இல் தாள். இது காக, காக இம் காகம். இது நாக, நாக இம் நாகம். நாகம் என்றால் பாம்பு. அடுத்த பகுதி இணைப்பேன் எழுதுவேன். இணைப்பேன் எழுதுவேன் பகுதி. இங்க இந்த பொருளுக்கான பெயரை எழுத வேண்டும். அந்த சொல்லி எங்கே இருக்கிறதோ அதை சென்று நாம் இணைக்க வேண்டும். முதல்ல இருக்கிறது என்னது? பாய் இருக்கிறது. இந்த பாய்க்கான சொல் எங்கே இருக்கிறது? மூன்றாவதாக இருக்கிறது. அதை எடுத்து எழுதுறோம், பாய். இதை கொண்டு வந்து இப்படி இணைக்கிறோம். அதற்கடுத்து காகம் இரண்டாவதாக இருக்கிறது. காகம் என்கிற சொல் காக, காக இம் காகம் இணைக்கிறோம். இங்கே இருப்பது வாள். மூன்றாவதாக இங்க பார்க்கிறோம் வாள். அது இங்கே சொல்லுல பார்க்கிறது நான்காவது சொல்லாக இருக்கிறது. அதை எடுத்து நாம எழுதுறோம், வாள். இதை கொண்டு வந்து இப்படி இணைக்கிறோம். கடைசியாக இருப்பது நாய். நாய் எங்கே இருக்கிறது? இங்கே அந்த முதலிலே இருக்கிறது, சொல்லிலே, சொற்களின் வரிசையிலே முதலிலே இருக்கிறது. அதை கொண்டு வந்து நாம இங்கே இணைக்கிறோம். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். எப்படி எழுத்துக்களை இணைப்பது? மா இன், மா இன் மான். ப லா, ப லா பலா, பலா. இ ரா, இ ரா இல் இரால். இ ரா இரா இல் இரால். காளா, காளா, காளா இன் காளான். ஓ நா, ஓனா, ஓனா இன் ஓனான். தா இத் தாத், தா, தாத் தா தாத்தா. யா இழ் யாழ். பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். இங்கே கொடுத்திருக்காங்க காளான்,
மான், பலா, இறால், யாழ், ஓணான், தாத்தா. இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், 2 முறை எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். பெரியதாகவும் சிறியதாகவும் எழுத வேண்டும் வடிவத்தில். இப்ப எழுதலாமா? இவர் யாரு, இது யாரு, இங்க கொடுத்துட்டாங்க அவங்களே. காளான், காளான், காளான் எடுத்து எழுதிட்டாங்க. இது யாரு? தாத்தா. தாத்தா, தாவுல எங்கே ஆரம்பிக்கிறது சொல்? இங்கே இருக்கிறது தாத்தா. இங்க எடுத்து எழுதலாமா? இப்போ எடுத்து எழுதலாம். தாத்தா. இங்க சிறியதாக, வடிவம் சிறியதாக இருக்க வேண்டும். தாத்தா. அடுத்து இருப்பது என்ன? மான். இங்கே இருக்கிறது மா இன், மான், சிறிய வடிவம். அடுத்து இது என்ன? பலா. இங்கே இருக்கிறது, எடுத்து எழுதுறோம். பலா, பலா. அடுத்து இங்கே இருப்பது என்ன? யாழ். சிறிய வடிவத்தில் எழுதுறோம். யாழ். அதற்கு அடுத்து இருப்பது என்னது? ஓணான். இங்கே இருக்கிறது ஓணான். ஓ நா இன், ஓணான். அடுத்து இங்கே இருப்பது இறால். இ ரா, இரா இல், இறால். இ ரா இல், இறால். படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். இங்க 10 சொற்கள் கொடுத்திருக்காங்க. நார், பார், யார், நான், வான், காலம், பாலம், காகம், தாகம், மாதம் என்று 10 சொற்களை கொடுத்திருக்காங்க. இதை நாம் இப்பொழுது எழுதி பழகுதல் பகுதியில் பார்க்கிறோம். வான் கொடுத்திருக்காங்க. இங்கிருந்து எழுத்தை நம்ம தொடங்கணும். இப்படித்தான் எழுத ஆரம்பிக்கணும். வான். அடுத்து இங்க நார் கொடுத்திருக்காங்க. நார் இப்படி எழுதுறோம். அதுக்கப்புறம் காலம் கொடுத்திருக்காங்க. காலம் இதை எழுதுறோம். மறுபடியும் இங்கிருந்து எடுத்து எழுதுறோம். வான். நார். காலம். செய்வேன். இங்க முதல்ல இருக்கிறது என்னது? காளான். இது காளான். இதுக்கு முதல் எழுத்து என்ன வரணும்? கா. நெடில் எழுத்து வரணும். அடுத்து பாலம். இது லா வரணும் இந்த இடத்துல. இது காளான். 2 சுழியின் வரணும். மறுபடியும் இங்க கொடுத்துருக்காங்க பாலம். பா வரணும். இங்கே காளான். மறுபடியும் லா வரணும். இங்கே பாலம். கடைசி எழுத்த கொடுக்காம விட்டாங்க, நாம எழுதணும் பாலம். அடுத்து நிழலோடு இணைப்போம் பகுதி. நிழலோடு எதை இணைக்கலாம்? எது ஒரே மாதிரி இருக்கிறதோ அதைத்தான் நம் நிழலோடு இணைக்க முடியும். இது அப்படி இருக்கிறதா? இல்லை. இதனுடைய தோற்றம் அவ்வாறு இல்லை. ஆகவே இது இல்லை. இது இருக்கிறதா? இதுவும் இல்லை. இது இருக்கிறதா? இதுவும் இல்லை. ஏன்னா நிறைய கால்கள் இருக்கு பாருங்களேன். தலையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, கால்கள் நிறைய இருக்கிறதுனால இதையும் இணைக்க முடியாது. இங்கே இதை இணைக்க முடியுமா? இல்லை. இது நத்தை பார்த்த உடனே தெரிகிறது. இங்க பார்க்குறோம், இதை இணைக்க முடியுமா? இல்லை. இங்க உணர்வு நரம்புகள்ல ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்பினுடைய நுனிப்பகுதியானது இதுல இல்லை. அதனால இதுவும் இல்லை.
இங்கே பார்க்கிற போது இந்த உணர்வு நரம்புகள் கரெக்டாக இருக்கு, எல்லாமே சரியாக இருக்கின்றன. உணர்வு நரம்புகள் சரியாக இருக்கிறது, உடல் சரியாக இருக்கிறது, கால் 4 கால்கள் சரியாக இருக்கிறது. ஆகவே இதுதான் சரியான பகுதி. இதை நாம் இவ்வாறு இணைக்கிறோம். சொடக்கு போட்டு சொல்வோம். ஆசிரியர் குறிப்பு. நோக்கம்: குறில் நெடில் ஒலிப்பு முறை அறிதல். குழந்தைகளை இரு குழுவாக பிரியுங்கள். முதல் குழுவினரை பின்வரும் வரிகளை பாடலாக பாடச் செய்யுங்கள். பாட பாட இரண்டாம் குழுவினரை அதற்குரிய செய்கைகளை செய்யச் செய்யுங்கள். கையை நீட்டிக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு குழு சொல்லும், கையை நீட்டிக்கோ, கையை அவங்க நீட்டணும். கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கணும். சொடக்கு போட்டுக்கோ, சொடக்கு போட்டுக்கணும். சொடக்கு என்பது 2 விரல்களை, கட்டை விரலையும் நடுவிரலையும் இணைத்து நாம் எழுப்பக்கூடிய ஒலி, தேய்த்து நாம் எழுப்பக்கூடிய ஒலி. கட்டை விரலையும் நடுவிரலையும் உரசி, வேகமாக உரசி நாம் எழுப்பக்கூடிய ஒலியை தான் நம்ம சொடக்கு என்று சொல்லுகிறோம். 1 2. முதல் குழுவினர் பாடி முடித்ததும் குறில் அல்லது நெடில் எழுத்து ஒன்றை கூற வேண்டும். ம அல்லது மா. இரண்டாவது குழுவினரை அவ்வெழுத்துக்கு உரிய சொடக்கினை, குறில் எழுத்து என்றால் ஒரு சொடக்கு, நெடில் எழுத்து என்றால் 2 சொடக்கு போடச் செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக ம என்று சொன்னால் ஒரு சொடக்கு, மா என்று நெடில் எழுத்தை சொன்னால் 2 சொடக்கு. இதை வகுப்பறையில் செய்வதன் மூலமாக மாணவர்களுக்கு குறில் நெடில் வேறுபாடுகளை சுலபமாக பதிய வைக்க முடியும். சொல் உருவாக்குவேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், 3 எழுத்துக்களை இங்க கொடுத்திருக்காங்க. ப, பா, இல். 3 எழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. ஒன்று குறில் ப, இன்னொன்று நெடில் பா, இன்னொன்று மெய்யெழுத்து இல். இந்த 3 எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ப இல் பல், பா இல் பால் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி நாமும் உருவாக்கலாம். இங்கே க கா கொடுத்திருக்காங்க, இல் கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்ன இது இந்த இரண்டையும் சேர்த்து கூறுகிற போது என்ன வரும்? க இல் கல். இது கா இல் கால். சரிதானே? அடுத்து பார்க்கிறோம். ப பா ட இம். ப பா டம் கொடுத்திருக்காங்க. முதல்ல அப்படி இணைக்கிற போது ப ட இம் படம். அடுத்து பாடம், பா ட இம். இங்கே கொடுத்திருக்கிறாங்க ம மா டம். எப்படி இணைக்கலாம்? இத முதல்ல வர்றது மடம், இரண்டாவது வருவது மாடம் என்று நாம் இதை எழுதலாம். நம் கப்பல் கதையை படிப்போம். ஒரு சிறுவன் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறான். பட்டம் பறந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த சிறுமிக்கும் அந்த பட்டத்தை தானும் விட வேண்டும் என்று ஆசை வருகிறது. அவள் சென்று அந்த சிறுவனிடம் கேட்கிறாள், பட்டம் தா என்று கேட்கிறாள். அதுக்கு அந்த சிறுவன் சொல்றான், என் பட்டம், இது என்னோட பட்டம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே பட்டம் கையில் பிடித்திருக்கிறானா இல்லையா கயிறு, அந்த கயிறு அருந்து கொண்டு பட்டம் எங்கோ பறந்து கொண்டு செல்கிறது. உடனே பட்டம் தன்னுடைய கையை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி
பட்டம் ஆ என்று கத்திக்கொண்டே அந்த சிறுவன் ஓடுகிறான். இப்பொழுது நூல் அருந்து விட்டது. பட்டம் இனிமேல் பறக்காது. அந்த சிறுவனுடைய முகம் சோர்ந்து போகிறது. என்னுடைய பட்டம், என் பட்டம் இனிமே பறக்காது, இது வீணா போச்சு என்னுடைய பட்டம் என்று அவன் சொல்கிறான். உடனே இந்த சிறுமி சொல்கிறாள், கவலைப்படாது, அதை கொஞ்சம் கூட தா என்று கேட்கிறாள். கேட்ட உடனேயே அவன் கொடுக்கறான். கொடுத்த பின்னாடி அவன் என்னதான் பண்றா அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லி அவனும் கூடவே உட்கார்ந்துக்கிறான். உடனே அந்த பட்டத்தை வாங்கி அந்த சிறுமி அந்த பட்டத்தை பிரித்து அதை அந்த தாள்களை எல்லாம், அந்த வண்ணத்தாட்களை எல்லாம் எடுக்கிறாள். எடுத்து இவளுக்கு தெரிந்த ஏதோ ஒன்று அவள் செய்கிறாள். அவள் என்ன செய்யறான்னு முதல்ல அவனுக்கு தெரியல. ஆச்சரியமா பார்க்கறான். கொஞ்ச நேரத்தில் அவன் கடகடன்னு மிக வேகமாக அந்த தாள்களை இப்படியும் அப்படியுமாக மடித்து ஒரு கப்பல் செய்து விடுகிறாள். அட, கப்பல் என்று ஆச்சரியத்தோடு அந்த சிறுவன் பார்க்கிறான். அதை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் அந்த கப்பலை கொண்டு போயிட்டு ஒரு தண்ணீர் தொட்டியில விடுறாங்க. விடுகிற போது அந்த சிறுவன் தன்னை அறியாமல் சொல்கிறான், என் பட்டம் என்று சொன்னவன் இப்பொழுது நம் கப்பல் என்று சொல்கிறான். இந்த கதை நமக்கு உணர்த்துவது, என்னுடையது என்று எந்த பொருளையும் நாம் வைத்துக்கொண்டு உரிமை பாராட்டாமல் சில பொருட்களை இதை பொது பொருளாக நாம் நம்முடைய பொருள் என்று பாவிப்பது நல்லது என்பதை இக்கதையானது நமக்கு உணர்த்துகிறது. பாடத்தின் அடுத்த பகுதியாக வந்த பாதை, நிழல் எங்கே, எழுத்து எங்கே நிரப்புவோம். கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கீழே நமக்கு படங்களை கொடுத்து உயிரெழுத்துக்கள் 12ஐயும் கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு எழுத்து கொடுத்துருக்கிறாங்க. அந்த எழுத்தை இந்த நிழல் பகுதியில சரியாக கண்டுபிடித்து நாம் போட வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத நாம இப்பொழுது கண்டுபிடித்து போடலாம். இங்கே நம்ம பார்க்கிறோம், இது பூனை. பூனைக்கு இங்கே இருப்பது பூனை. பூனைக்கு என்ன எழுத்து வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, பூனைக்கு இங்கே அ என்கிற எழுத்தானது வந்திருக்கிறது. அதை நாம இப்ப எடுத்து எழுதணும். அ. பிறகு பன்றி கொடுத்திருக்காங்க. இந்த பன்றிக்கு என்ன எழுத்து வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது ஆ என்கிற எழுத்தானது வந்திருக்கிறது. அதை எடுத்து நாம எழுதுறோம். அதற்கடுத்ததாக இரண்டு யானைகள், அதுல 2 யானைகள் கொடுத்திருக்காங்க. ஒரு யானை வண்ண யானையாகவும் இன்னொரு யானை மரத்தினால் செய்த யானை போலவும் இருக்கிறது. இந்த வண்ண யானைக்கு ஈ என்று கொடுத்திருக்கிறது. ஐ என்றும் முள்ளம்பன்றிக்கு ஓ என்றும் குதிரைக்கு ஓ என்றும் வண்ணத்துப் பூச்சிக்கு ஔ என்றும் இதை கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் தற்பொழுது எடுத்து எழுதிவிட்டோம். எறும்பு செல்லும் வழியில் வரிசையாய் எழுதுவோம். எறும்பு செல்லும் வழி எங்கிருந்து தொடங்குகிறது? இங்கிருந்து தொடங்குகிறது. இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி போகிறது.
நிறைவாக இங்கே சென்று முடிகிறது. நாம முதல்ல மறுபடியும் ஆரம்ப பகுதியிலிருந்து வரலாம். இந்த ஆரம்ப பகுதியிலிருந்து வருகிற போது முதல்ல இக்கு கொடுத்துருக்காங்க. இக்குக்கு அப்புறம் என்ன வரும்? இங்க. அப்புறம் ஈச், அப்புறம் இஞ், அப்புறம் இட், அப்புறம் இன், அப்புறம் இத், அப்புறம் இந்த், அப்புறம் இப், அப்புறம் இம், அப்புறம் இ, அப்புறம் இர், இல், இவ், இழ், இல், இர், இன். இந்த வரிசைப்படி நாம் இப்பொழுது எழுதி முடித்திருக்கிறோம். கண்ணாடி பயன்படுத்தி கண்டுபிடிப்போம், இணைப்போம். எதிர்ப்புறமாக கண்ணாடியில் ஒரு பொருளை பார்க்கிற போது எப்படி தெரியும்? எழுத்துக்களை, மனிதர்களை பார்த்தா அப்படியே தெரிவாங்க, சில பொருள்களை பார்த்தா அப்படியே தெரியும். ஆனால் எழுத்துக்களை பார்த்தால் எப்படி தெரியும்? தலைகீழாக தெரியும். தொடக்கம் இறுதியாகவும் இறுதி தொடக்கமாகவும் தெரியும். இங்க முதல்ல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, தாத்தா. இது தா, இத்தா, அப்படி இங்க பார்க்கிறோம். இது என்னது? இங்க இருந்து படிக்கிறோம் நம்ம. இது பாங்கிற எழுத்து நல்லா தெளிவா தெரியுது. இது என்ன எழுத்தா இருக்கும்? லா, பலா. அப்ப நம்ம இத்தோடு இதை இணைக்கலாம். அப்புறம் இது என்னது? அன்னம். அப்போ எங்கிருந்து பார்க்கிறோம்? நாம என்ன பண்றோம்? கடைசியிலிருந்து முதலுக்கு வர வேண்டும். அன்னம் எங்கே இருக்கிறது? ஆ எங்கே இருக்கிறது? ஆவை இப்படி கண்ணாடியில் பார்த்தா இப்படிதான் தெரியும். ஆ, இன், ந, இம். இத்தோடு இணைக்கலாம். இங்க இது என்னது? ஊதல். ஊ தலைகீழாக கண்ணாடியில் பார்த்தால் இப்படிதான் தெரியும். இதை இப்படி கொண்டு வந்து இணைக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்ணாடியை வைத்துக்கொண்டு முயற்சி செய்து பாருங்கள். இதனுடைய சரியான வடிவங்களை நம்மால் தெரிந்து கொள்ள இயலும். படிப்போம், வரைவோம், வண்ணமிடுவோம். மா, என், மான். இங்க நம்ம மான் வரைகிறோம். இது ம, ர, இம், மரம். இது க, இப், ப, இல், கப்பல். இது வா, இல், வாள். அடுத்ததாக இணைத்து எழுதுவோம் பகுதி.
எப்படி இதை இணைத்து எழுதலாம்? தா, மாங்காய் தா. மாங்காய் இங்கே இருக்கிறது, இது அப்படியே எடுத்து எழுதுறோம். மாங்காய் தா. இங்கே வா, வாவை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். வா. இது யாரு? பாப்பா. பாப்பா வா. இது என்னது? படத்தில் இருக்கிறது அப்படியே நம்ம எழுத்துக்கு கொண்டு வரணும். இது என்னது? காகம். கா க இம். அங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும். காகம் பார். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.